Karachi Biryani super. Hi friends, welcome back to H2M3 channel. Iniki most famous Pakistan Karachi chicken biryani செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். kg chicken போட்டு அப்போ கொஞ்ச நேரம் நம்ம குக்கர்ல பாயில் பண்ணணும். அப்போ உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி garlic paste 1 tablespoon, 1/4 cup தண்ணி பாயில் பண்ணணும். 1 whistle வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். 1 whistle போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். சிக்கன் குக் பண்ணா இப்போ கூல் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. நிறைய குக் வேண்டாம். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த போதும். கடலை எண்ணெய் 1 கப் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் சூடு இருக்கணும். இந்த பாரு கிராம்பு 1 டீஸ்பூன், ஜீரா 1 டீஸ்பூன், பே லீஃப் கொஞ்சம், அப்போ கருப்பு ஏலக்காய் 3, ஸ்டார் 1, சின்னமான் ஸ்டிக் குச்சி 3 குச்சி, சின்ன 3 குச்சி, அப்புறம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணணும். இஞ்சி வெள்ளைப்பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். அப்போ கொஞ்சம் தண்ணி வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டை, ஏலக்காய், ஸ்டார், பே லீஃப் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சியில் கிரைண்ட் பண்ண தக்காளி நம்ம ஊற்றணும். இது 3-4 தக்காளி நான் கட் பண்ணி கிரைண்ட் பண்ணேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை கலக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுதா. 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம சிக்கன் பாயில் பண்ண சிக்கனை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டணும். கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம் போட்டு இப்போ நல்லா சிக்கனை நல்லா ஸ்டிர் பண்ணி அப்போ 1 by 1 நம்ம மசாலா பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் லோ ஃப்ளேமில் போட்டணும். இப்போது க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டல கிரைண்ட் பண்ணல அதை தான் 1 டீஸ்பூன் போட்டணும். இது எல்லாமே மசாலா பவுடர் இப்போ நம்ம ஆட் பண்ணணும் சிக்கனில். பே லீஃப் கட் பண்ணி 2. இப்போ சிக்கன் பிரியாணி பவுடர், இப்போ உப்பு எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் தான். அப்போது சில்லி, ரெட் சில்லி, இப்போ கொரண்டல் பவுடர், சில்லி ஃப்ளாக்ஸ், இப்போ ஜீரா, இப்போ மஞ்சள், இப்போ 2 பின்ஸ் கலர். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். மசாலா பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் 1/2 கப். இப்போ நல்லா கலக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் ஹை ஃப்ளேமில் கேஸ் போட்டணும். 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஸ்டிர் பண்ணி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும் கொஞ்சம் நேரம்.
curd tire half cup பச்சை மிளகாய் 6 பீஸ் தக்காளி 2 கட் இப்படி தான் கட் பண்ணி கரம் மசாலா half teaspoon சாட் மசாலா half teaspoon கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம் அதை விதை எரிட்டணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்போ தண்ணியை ஒரு சைடில் வைக்கணும் இந்த சைடில் தண்ணி பாயில் பண்ணி அரிசி பாயில் பண்ணுறக்கு இப்போது நம்ம உப்பு 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அப்போ நல்லா கலக்கணும் சோக் பண்ணால் மேரினேட் பண்ணால் பாஸ்மதி ரைஸ் 1 kg யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ நம்ம பாயில் பண்ணணும் இந்த ஊற்றணும் இப்போ நல்லா கலக்கணும் half பாயில் பண்ணணும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் இது நல்லா தண்ணி சூடு ஆயிடுச்சு அப்போ தான் நம்ம அரிசி நம்ம நல்லா கலக்கணும் அப்போ பாயில் பண்ணணும் அப்போ தான் வைக்கணும் தண்ணி நல்லா சூடு ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம போட்டணும் 5 to 10 minutes நம்ம பாயில் பண்ணி half பாயில் இருக்கணும் ஃபுல் பாயில் இருக்கக்கூடாது இப்போ half பாயில் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணலாம் கேஸ் மதி இப்போ நல்லா ஸ்டேர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்போ சோக் பண்ணால் அந்த கலரில் சோக் பண்ணால் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம குழம்புல போட்டணும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம் இப்போ கவர் பண்ணலாம் 10 to 12 minutes இப்போ அரிசி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் பீன்ஸ் குங்குமா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கிரைண்ட் பண்ண குங்குமா இப்போ இங்கே போட்டணும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் ஸோ 10 to 12 minutes முடிஞ்சிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பொட்டேட்டோ பாயில் ஆயிடுச்சுன்னா பார்க்கலாம் இப்போ பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம சைடில் போய் போட்டு நம்ம இந்த கிரேவி நம்ம எரிட்டணும் மேலே இருக்குது எண்ணெய் நம்ம எரிட்டணும் அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எரிட்டணும் இப்போ சரி போடும் கர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம சைடில் போட்டலாம் நம்ம ஃபில்டர் பண்ண அரிசி பாஸ்மதி ரைஸ் இப்போ நம்ம ஊற்றணும் இப்போ நல்லா லெவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து அந்த ஜூஸை நம்ம இப்போ போட்டணும் குழம்புல எண்ணெய் இப்போ ஊற்றலாம் இப்போ ஊற்றிச்சு பாயில் பண்ண அரிசி தண்ணி ஊற்றணும் 3 கப் யூஸ் பண்ணணும் இப்போ தண்ணி ஃபைனலாக இப்போ சாஃப்ரான் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம கவர் பண்ணணும் 15 to 20 minutes தம் போட்டணும் 20 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம்
wow, நல்ல கலர், சூப்பர் கலர். இப்போ பாயில் ஆயிடுச்சு, அரிசி பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். 20 minutes ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் கலர் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு, சூப்பர் ரெடி. Karachi Biryani super. Pakistan Karachi chicken biryani முடிஞ்சிச்சு. Hi friends, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக டேஸ்ட் இருக்குதா? அப்போ நம்ம சோறு பார்க்கலாம். சூப்பர் பால், சூப்பர் டேஸ்டாக. உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணல, அதுக்காக எல்லாமே நல்ல டேஸ்ட்டு, நல்ல சூப்பர் இருக்குது. நல்லா செம்மையாக இருக்குது. கரமா உப்பு கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.